ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. நம்ம கேஎம்எஸ் சோலாரினுடைய எல்லா வீடியோஸ், ப்ராடக்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுடைய கேஎம்எஸ் சோலாரில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதிகமான லைக்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான வீடியோக்கள் உங்களுக்கு நாங்கள் போட முடியும். எந்தெந்த வீடியோகளுக்கோ அதிகமாக சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க, லைக்ஸ் கொடுக்குறீங்க, தேவையில்லாத வீடியோகளுக்கு அதிகமான சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க, லைக் கொடுக்குறீங்க. இந்த மாதிரியான எஜுகேஷனல் சேனல்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டுக்கு இருக்கக்கூடிய சப்ளைஸ், அதாவது ஏசி அண்ட் டிசி. ஏசினா என்ன, டிசினா என்ன? அதாவது சோலாரில் நம்ம டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது கஸ்டமருக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் ஆகட்டும், அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்களும் கஸ்டமர்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏசினா என்ன, டிசினா என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏசி, டிசி. ஏசின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹோம், அதாவது நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய கரண்ட். டிசி கரண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம சோலாரில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசி சோர்ஸாக மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்த டிசி சோர்ஸை தான் நம்ம ஏசியாக, அதாவது நம்ம வீடுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏசியாக மாற்றி நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டிசி கரண்ட், அதாவது அது சோலார்லேருந்து வரக்கூடிய டிசி கரண்ட். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு பதிலாக நம்ம சோலார்லேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட்டை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெர்ட்டர் போகும்போது அதிகமான லாஸஸ் ஆகும். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதனுடைய சைன் வேவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்டுடைய வேவ்ஸ் சைன் வேவ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைக்கிள். இதை நம்ம வோல்ட்டுன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம கரண்ட்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதாவது இதனுடைய ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு மாறி மாறி வோல்டேஜஸ் வந்துட்டுருக்கும். பாசிட்டிவில் நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கும், நெகட்டிவில் வோல்டேஜ் இருக்கும். சப்போஸ் இந்த பக்கம் நெகட்டிவில் நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கும், பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். இதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாறி மாறி வந்துட்டுருக்கோம். இதைத்தான் நம்ம வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வீடுகளில் வரக்கூடிய லைன்ஸ், அதாவது டியூப்லைட்டுக்காகட்டும், ஃபேனுக்காகட்டும், அதனுடைய ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஃபேஸ் நியூட்ரல் லைனை நம்ம எப்படி மாற்றி கொடுத்தாலும் நம்மளுடைய பல்பாகட்டும், நம்மளுடைய லோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோ ஆகும். நம்ம இதை எப்படி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதனுடைய ஃப்ரீக்குவன்சி மாறி மாறி வருது. பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு போகிறதுனால இதை நம்ம எப்படி வேணாலும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்துக்குங்க, இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசி கரண்ட். இந்த டிசி கரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு
டைரெக்டாக வரக்கூடிய கரண்ட். இதில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நம்ம இந்த ப்ளஸ் மைனஸை ப்ளஸ்ஸில் தான் நம்ம கொடுக்கணும், மைனஸில் தான் கொடுக்கணும். சப்போஸ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய லோடு வந்து ஒர்க் ஆகாது. நம்ம ஏசியில் வந்தால் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் டிசியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக நம்ம வந்து என்ன பண்ணணும், அதோடைய பொலாரிட்டி கன்ஃபார்மாக நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய லோட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த ஏசி அண்ட் டிசியை பற்றி உங்களுக்கு அதிகமான விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ கரண்ட்னா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டுங்கிறது மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மூமெண்ட் ஆஃப் சார்ஜ், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸஸ், அதாவது இந்த எலக்ட்ரான்களுடைய தள்ளக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம என்ன சொல்லுவோம், வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பவர்னு பார்த்திங்கன்னா V × I, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு பவர். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோலார், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள் ப்ராடக்ட் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அதே போல் எங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுற எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ நம்ம டிசி கரண்ட்டை தான் நம்ம ஃபுல்லாகவே இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய கடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், நம்மளுடைய கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே டிசியில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு விவரங்களுக்கு நம்முடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேளுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.